ஹலோ மோட்டோ ஃபேம். அடாப்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது பாருங்கள் இண்டஸ்ட்ரியில். அதாவது சூழலுக்கு ஏற்ற மாறுதல்னு சொல்லுவாங்க. அது எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அந்த அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும்னு ஒரு தேவை இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்ஸ் ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். மார்க்கெட் வந்து டிரான்சிஷனுக்கு வரும், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வரும், ரெகுலேஷன்ஸ் மாறும். இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆனாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் க்ரோ ஆகி வரும். ஆனால் இந்த சேஞ்சுக்கு அடாப்ட் ஆகாத கம்பெனிஸ் நிறைய நமக்கு தெரியும். நோக்கியாவை சொல்ல முடியும், பிளாக்பெரி, கோடாக், யாஹூன்னு நிறைய கதைகள் நம்ம சொல்ல முடியும். இந்த இடத்துல இனிஷியலி இந்த அடாப்டேஷனுக்கு பெருசாக கனெக்ட் ஆகாமல் இருந்த ஒரு மேனுஃபேக்சர் பார்த்தோம்னா மாருதி சுசுகி. நான் சொல்லக்கூடியது இந்தியன் மார்க்கெட்டில் 2019க்கு அப்புறம் வந்து நம்ம ஹெக்டாருக்கு அப்புறம்னு சொல்லுவோம். டு பி ஃப்ராங்க் வந்து செல்டாஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபீச்சர் பேக்டான ஒரு கான்செப்ட் இருந்த பீரியட்ல வந்து மாருதி சுசுகி மட்டும் அவங்களுடைய அந்த யூஎஸ்பிலே இருந்தாங்க. ஆனால் ரீசென்ட்லி அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லக்கூடிய மாடலை வந்து அரீனால எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் அவங்க கொடுத்த ஃபியூச்சர்ஸை விடைக்கும் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ், மெயினாக சேஃப்டியை அவங்க அப்கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம கூட விக்டாரிஸ் இருக்குது, காட் இட் ஆல்னு சொல்லி அதை பிராண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அது கூட கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம இந்த கண்டென்ட் எடுக்கிறது வந்து மதுரையில் ஆசிர் மாருதியிலிருந்து தான் இந்த வெஹிக்கிள் கிடச்சிருக்கு. நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியும், என் பேரில் இருக்கிற ஒரு டீலர்ஷிப் கண்டிப்பாக எங்களோடது கிடையாது. அவங்க இன்னொரு செட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள். அவங்களுக்கு வந்து நிறைய டீலர்ஷிப்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த பெல்ட்டில் அவங்களோட டீலர்ஷிப்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்போம், நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்க்க முடியும். நம்ம மோட்டோ வேகன் டீம் சார்பாக, மோட்டோ ஃபேம் சார்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என்டையர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா எங்களுக்கு வெஹிக்கிள் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ டிலே ஆச்சுது. ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நம்ம கேட்டோம், அவங்க வெஹிக்கிள் கொடுத்தாங்க. தேங்க்யூ. இந்த அடாப்டேஷனோட ஸ்டோரி நான் கனெக்ட் பண்ணால் 2021 வந்து நாங்கள் ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். வேக்கப் மாருதின்னு அந்த கண்டென்ட் இருக்கும். அதில் என்ன பண்ணியிருந்தோம்னா மாருதியோடைய வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அதில் வந்து ட்ரெட்ஸும் இல்லை அவங்களுக்கு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் டீட்டெயில்டாக பேசும்போது மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேஞ்ச் ஆகணும். மெயின் அவங்க சேஃப்டின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து, ஏன்னா அவங்க வால்யூம் பேஸ்டு பிளேயர், ஒரு 1.5 லட்சம் யூனிட்ஸ் விற்கிற இடத்துல கன்சியூமரோட ரெக்யர்மெண்ட்டுக்கு வரணும்னு சொல்லும்போது அவங்களோட சேஞ்சஸ் வந்து நமக்கு நல்ல எவிடெண்டா அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பிச்சு. 2022 பலினோ வந்த புதுசுல புது பிரஸ் ஆகட்டும், அப்புறம் டிசைர்ல 5 ஸ்டார் வாங்கினாங்க. ஆனா உண்மையான சேஞ்ச் நம்ம பார்த்தது இந்த ப்ராடக்ட்ல தான். ஏன்னா நீங்க வந்து இது குளோபல் சி பிளாட்ஃபார்ம், ஆல்ரெடி 4 ஸ்டார் ஈக்குவல் நம்ம சொன்னா கூட அந்த ஒரு ஹையஸ்ட் ரேட்டிங்ல 5 ஸ்டார் வாங்கியிருந்தாங்க. கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட்ல தான் மாருதியோட ப்ராடக்ட்ஸ்லேயே வந்து ஆடாஸை வந்து சேஃப்டி என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக இருக்கும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா எல்லாமே இருக்கிறதுல சேஃப்டி ஃபோக்கஸ்டாக பண்ணியிருந்தாங்க. இதோட கர்வ் வெயிட் வந்து ஒரு 1145 கிலோகிராம்ல இருந்து 1295 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலி இது அந்த ஹைப்ரிட் மாடல். பெட்ரோல் இருக்குது, சிஎன்ஜி இருக்குது, அதாவது எண்ணெய் பெட்ரோல், சிஎன்ஜி, அதுக்கப்புறம் ஹைப்ரிட், அப்படி பவர் ட்ரெயின்ஸில் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம கூட இப்போ இருக்கிறது மிஸ்டிக் க்ரீன்னு சொல்லக்கூடிய கலரில் சிங்கிள் டோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ZXi ப்ளஸ் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட். முதல்ல நான் வந்து சேஃப்டியில் லெவல் 2 ஆடாஸ் கொடுத்துருக்குற சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி அது என்னன்னா நல்லா கவனிச்சோன்னா ஹைப்ரிட்ஸில் கிடையாது, மேனுவல் மற்ற நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர்லையும் சிஎன்ஜிலையும் வராது. அவங்களுடைய K15Cயில் 6 ஸ்பீட் 80 அந்த டார்க் கன்வெர்ட்டில் ZXi ப்ளஸ் அண்ட் ZXi ஆப்ஷனில் தான் அது இருக்கும். இப்போ கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங்குள்ளே போகலாம். இதை வந்து ஒரு சிசல்டு லுக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த நியூ ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் மாடர்னிட்டியாக குளோபலி பார்க்குற கார்ஸோட ரிசம்பிளன்ஸில் ப்ரீமியமாக கார்ஸ் வாங்கணும்னு பார்ப்பாங்க. நீங்கள் மாருதி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸா ஷோரூம் வந்த டைமில் நெக்ஸா வந்து ஒரு ப்ரீமியம்னஸில் இருந்து அரீனாவை அந்த ஸ்டைலுக்கு மாற்றினாங்க. இப்போ இதில் என்னன்னா நெக்ஸாவில் வர வேண்டிய ஒரு அப்டேட்டு இல்லை நெக்ஸால வர வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு பதிலாக அரீனால இந்த ஒரு நியூ ஜென்ரேஷன் ஜென்சி பீப்புளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறது மாதிரி கண்டிப்பாக கிடையாது. இந்த காரை நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னா அந்த சிசல்டு லுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பராமீட்டர் ஏன் பேசுகிறாங்கன்னா, இந்த உளி வச்சு நம்ம இந்த இடத்தையெல்லாம் செதுக்குனது மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. நம்ம நிறைய கார்ஸில் ஒரு ஃப்ளூயிடிக் டிசைன்ஸ் பார்ப்போம், ஷார்ப் கட்ஸ் பார்ப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் கட்ஸும் இருக்கும், நிறைய அந்த சிசல்டு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு டிசைனில் பாருங்கள். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஏர் டேம் இருக்குது, இதில் ஒரு ஏர் டேம் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிப்பிக்கல் இப்போ ஒரு நியூ ஜென்ரேஷன் ஸ்டைலில் ஹெட்லாம்ப்ஸை கீழே கொண்டு வர டைப் இல்லாமல், நீங்கள் கிராண்ட் விட்டாரில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப்ஸ் இந்த பொசிஷனில் இருக்கும், இது ஹெட்லாம்ப்ஸ் மேல் பொசிஷனில் தான் இருக்குது.
டிஆர்எல்ஸும் இண்டிகேட்டர்ஸ் இந்த பாயிண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் ப்ரொஜெக்டரில் இந்த ஸ்டைலில் இருக்குது. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் தான், எல்இடி ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்ஸ் இருக்குது. ஒரு ஏர் கர்டன் இருக்குது. அது ஆக்சுவலி இங்கே ஓப்பனிங்கில் தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓப்பனிங் இருக்குது. அந்த ஒரு நியூ ஜென்ரேஷன் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூட ஒரு கிளாம்ஷெல் பானட் இருக்குது. இந்த கலர் ஸ்கீம் நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி கன்வே ஆகுன்னு தெரியல, ஆனால் நல்ல மெட்டாலிக் எஃபெக்டோட நல்ல ஸ்டைலில் இருக்குது. இடையில பிளாஸ்டிக் பீசஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. 360க்கான கேமரா இந்த போர்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஆடாஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரெடாரும் கேமராவும் சேர்ந்து தான் அது கனெக்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஹோண்டாவுடைய சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒல்லி மட்டுமா இருக்குது. ஆனால் இதில் கேமராஸ் எல்லா கேமராஸ் மெயினில் ஃப்ரண்டில் இருக்கிற கேமரா சென்சார்ஸும் இந்த ரெடாரும் சேர்ந்து வரும். ஆனால் இங்கே இதில் ரெடார் கிடையாது. ஸ்கிட் பிளேட் பார்த்தோன்னா ஒரு கன் மெட்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரொஃபைல் பார்க்கும்போது இந்த ஓவர் ஹேங்ஸ் வந்து தனியாக தெரியும். நிறைய பேர் ஃபோட்டோஸை பார்த்து நம்மகிட்ட கேட்டது இந்த ரியர் ஓவர் ஹேங் தான். ஃப்ரண்டல் ஓவர் ஹேங் டிப்பிக்கலி நம்ம சுசுக்கியில் பார்க்குற கார்ஸ் மாதிரியே ஸ்கொயர்டு வீல் ஆர்ச்சஸ் ஆகட்டும் அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. இதில் எல்லாம் கொஞ்சம் பேனல் கேப்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் கூட டைட்டாக வச்சுருந்துருக்கலாம். இங்கேயும் இதுலேயும் கொஞ்சம் பேனல் கேப்ஸ் இருக்குது. ஆனால் மற்றபடி இங்கே எல்லாம் யூனிஃபார்மாக தான் இருக்குது. அந்த சிசல்டு லுக் இங்கேயும் தெரியுது பாருங்கள். இந்த போர்ஷன் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ரன்னர் போர்ட்லேயும் ஒரு பிளாக் பீஸ் இந்த போர்ஷனில் இருக்குது. ஏரோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வேரியன்ட்ஸ்லேயும் 17 இன்ச்சில் வந்து டயர்ஸ் இருக்கும். டாப்பில் வந்து டியூவல் டோன் ஏரோ அலாய் வீல்ஸ் இருக்கும். ரியரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு கன்சர்னே இது கொஞ்சம் ஓவர் டன் மாதிரி தெரியும். ஆனால் அது அப்படி இல்லை. நம்ம அங்கே இருக்கிற ப்ரொப்போர்ஷன் இங்கேயும் இருக்குது. அது பார்க்க பழகுன்னு சொல்ல முடியும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன் தான் ரியர். ஸ்லோப்பிங் ரூஃப் லைனு கூடயே ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேனரோமிக் சன்ரூஃப் நம்ம உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்குது. 360க்கான கேமரா வந்து சைடு இண்டிகேட்டர்ஸ்லேயே கூட வரும். ரியர் வந்து இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ்னு சொல்லக்கூடிய செக்மெண்டடாக வருது பாருங்கள். துண்டாக வருது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். விக்டோரிஸ் பேட்ஜிங் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட். ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஸ்லோப்பாக இப்படி வந்தாலும் இங்கே வந்து ஒரு ஸ்கொயரிஷ் ஃபீல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் ரியரில் வந்து ஸ்கிட் பிளேட்டும் அதே கன்மெட்டல் கலரில் இருக்குது. இது ஹைப்ரிட்டில் இங்கே ஒரு கோல்டு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதுக்கு நான் இன்டீரியரில் பேசுகிறேன். இதான் எக்ஸ்டீரியரோட ஸ்டைல். 210 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். 4350 மில்லிமீட்டர் லெங்க்தும் 2600 மில்லிமீட்டர் வீல் பேஸும் இருக்கும். அப்போ ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியும். கிராண்ட் விட்டாராக்கும் இதுக்கும் ஒரே வீல் பேஸ் தான். ஓவரால் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ விக்டாரிஸில் மாருதி பண்ணியிருக்கிற ஒரு மெயின் இன்னோவேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎன்ஜின்னு சொல்லக்கூடிய ஃபேக்ட்ரி ஃபிட்டட் சிஎன்ஜி வரக்கூடிய மாடல்ஸில் இந்த பூட் ஸ்பேஸில் அந்த சிஎன்ஜி டேங்க் வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்த இடத்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூட்டை நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி வச்சுக்கிட்டு லோவர் போர்ஷனில் உள்ளே நீட்டாக கன்சீல் பண்ணி வந்து டேங்க் வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு இன்ஜினியரிங் வேலை இந்த தடவை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா நமக்கு வந்து ஸ்பேர் வீல் வராது. நம்ம கூட இப்போ ஹைப்ரிட் இருக்குது. ஹைப்ரிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக மாருதியில் வந்து இந்த மாதிரி வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீ ஜஸ்டார் எனேபிள்டு பூட் வந்திருக்குது. ஹைப்ரிட்டில் என்னென்னா பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி தான். இதில் வந்து பேட்ரி வர்றதுனால கொஞ்சம் கம்மி தான். இந்த இதை நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கிடைக்கும். ஏன்னா இது நல்ல ஹெவியான ஒரு லோடிங் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பாயிண்ட்னா இங்கே பாருங்கள், ஸ்பேர் வீல் கிடையாது. இதில் பஞ்சர் கிட்டு தான் தந்திருப்பாங்க. ஈவன் நீங்கள் ரெகுலர் K15C இருக்கக்கூடிய பெட்ரோல் மாடல்ஸ்லையும் ஸ்பேர் வீல் கிடையாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் அக்சசரியில் வந்து ஸ்பேர் வீல் வாங்குறது மாதிரி இருக்குது. ஸ்பேர் வீலில் வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்டீரியர்ஸ் பற்றி பேசலாம். இன்டீரியர்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். என்னென்னா மாருதி சுசுக்கி வந்து இன்டீரியர் அந்த லுக்கையும் ஃபீச்சர்ஸையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதில் தெளிவாக பண்ண ஒரு ப்ராடக்ட் வந்து இது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனாலும் அந்த குளோபல் கார்ஸ் மாதிரி இது வரலன்னு சொல்ல முடியும். நீங்கள் கனெக்டட் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கு. ஆனால் சிலவங்களுக்கு கிளாசிக்கான டிசைன் பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் தனியாக, இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தனியாக இருக்கிறது சிலவங்களுக்கு பிடிக்கும். அந்த ஸ்டைலில் தான் போயிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்ஜினுக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் ஸ்கீம் மாறும். நம்ம கூட இருக்கிற ஹைப்ரிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒரு ஷாம்பெயின் கோல்டு கலர் தீமில் வந்து இதை பண்ணியிருப்பாங்க. இந்த ஷாம்பெயின் கோல்டோட ஆக்சன்ஸ் வந்து இந்த போர்ஷனில் இருக்குது பாருங்களேன். கூட நீங்கள் அந்த இதுக்கு மேலே இது வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இந்த கிராஷ் பேடில் நீங்கள் பாருங்கள், ஒரு டிசைன், ஒரு டைமண்ட் டிசைனுக்குள்ளே ஒரு கோல்டு தெரிகிறது மாதிரி டிசைன் தீமில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆம்பியன் லைட்டிங் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாஃப்ட் டச்சில்
லெதரைட் மெட்டீரியலில் அந்த கோல்டோட ஸ்டிச்சிங் இருக்குது. டோர் பேட் பாருங்களேன், நீங்கள் இது வரைக்கும் மாருதி கார்ஸில் பார்க்காத ஒரு டோர் பேட் டிசைன் இருக்குது. அதுலேயும் இந்த டைமண்டோட ஸ்டிச்சிங், அந்த எல்போ பாயிண்ட்ஸ், ஆம்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ், அந்த பேடோட மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு டோர் பேடோட மெட்டீரியல்ஸ்லேயே கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னொன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பவர் விண்டோ ஏற்றும் போதெல்லாம் முன்னாடி மாருதி கார்ஸில் வந்து நல்ல ஃப்ளெக்ஸ் ஆகும் மெட்டல். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த மெட்டீரியல் குவாலிட்டி வந்து நல்லா ஆட் ஆயிருக்கு. ஆனால் லோவர் போர்ஷனில் நார்மல் மெட்டீரியல் தான், அது டிப்பிக்கலி நம்ம மாருதியில் பார்க்குற மெட்டீரியல் தான். ஆனால் இந்த மேல் போர்ஷன்ஸ்ல எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸ்டியரிங் நீங்கள் பாருங்களேன், ஒரு நியூ ஜென்ரேஷன் ஸ்டியரிங் வீல். அந்த ஸ்டியரிங்கோடைய லோகோ வந்து நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த 3 ஸ்போக்கில் ஒரு நியூ ஜென்ரேஷன் ஸ்டைலில் இருக்குது. அதுலேயும் ஸ்டிச்சிங் எல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலும் 10.1 இன்ச்சில் நல்ல ப்ரீமியமாக இருக்குது. சுவிட்சஸ் எல்லாம் ஐடென்டிக்கலாக இருந்தாலும் கொஞ்சம் கூட நெக்ஸ்ட் ஜென்னுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், நிறைய சுவிட்சஸும் டாகிள் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனிங்கானதாகட்டும், மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு சார்ஜிங், ப்ளஸ் இதில் கூலிங் பேட் வருது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. சி டைப் சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹைப்ரிடோடைய ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கபி ஹோல்ஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் இது வரைக்கும் மூவபிள். கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் ஒரு ஃபெல்ட் லைனிங் கொடுத்துருந்துருக்கலாம். இங்கெல்லாம் நீங்கள் கூட பாருங்களேன், இதில் எல்லாமே வந்து ரேட்டில் வராமல் இருக்குது. ஃபெல்ட் லைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டை சப்போர்ட் நல்லா இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங்கும் நல்லா. இந்த போல்ஸ்ட்ரிங் வந்து நல்ல ஸ்டைல் இருக்குது. கூட நீங்கள் டிப்பிக்கலி மாருதியில் பார்க்குற அந்த டைப்பான ஹெட்ரஸ் தான், அது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இதில் லெதரேட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபரேஷன்ஸ் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் சம்திங் வச்சு ஸ்டாம்ப் பண்ணது மாதிரி ஒரு மெட்டீரியலோட இருக்குது. இது என்னென்னா ஹீட்டை கொஞ்சம் ஈஸியாக வந்து ரிஜெக்ட் பண்ணி கொடுக்கும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது. கூட நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இருக்கும். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இப்போ எனக்கு வந்து 0 கிலோமீட்டர்னு காட்டுது. பேட்டரியோட இவி பேட்டரியோடைய அந்த இதை காட்டுது. டயர் ப்ரெஷர் காட்டுது. பார்க்கிங்கில் இருக்கிறது காட்டுது. 1 மணி 27 நிமிஷம் உள்ளது காட்டுது. அப்படி டிரைவருக்கு தேவையான வைட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்கும். ஸ்டியரிங்கில் பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பேனராமிக்கில் என்னென்னா முதல்ல வந்து இந்த போர்ஷன் மட்டும் ஓப்பன் ஆகிட்டு இருந்து, இது வந்து அந்த செகண்டரி போர்ஷன் ஓப்பன் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், பொதுவாக இது வரைக்கும் ஓப்பன் ஆகும். இப்போ அதுவும் சேர்ந்து ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? அதாவது என்னன்னா கொஞ்சம் அடல்ட்ஸ் இதில் நின்னா கூட மூவ் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இதில் கிட்ஸையும் அடல்ட்ஸையும் நிப்பாட்டாதீங்க. வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்கும்போது நீங்கள் ஏதாவது பீச் சைட் பக்கம் ஏதாவது பார்க்லாம் நிப்பாட்டி விட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டியையும் மற்ற ரோட் யூசர்ஸோட சேஃப்டியும் கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். கூட நீங்கள் பாருங்கள், இந்த கிளாத் மெட்டீரியலையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது கிராண்ட் விட்டாராவுடைய அப்டேட்லேயும் நம்ம பார்த்தோம். லைட் பெருசாக உள்ளே வரல பார்த்தீங்களா? ஹீட் எப்படி இருக்குன்னு நம்ம டிரைவிங்கில் பேசலாம். ஒரு விஷயம் மாருதி கூட பண்ணியிருந்துருக்கலாம், இந்த மெட்டீரியலையும் ஒரு நான்-woven ஃபேப்ரிக் கொடுத்துருந்தாங்கன்னா ஓவரால் அந்த இது கனெக்ட் ஆகிருக்கும். ரீசன் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கூட அந்த நான்-woven அதே பேட்டர்ன் கூட அப்படியே செட் ஆகிருந்தால் நல்ல ப்ரீமியமாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டாங்க. இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டாண்டிங்கில் இது ஒரு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். 10.1 இன்ச்சில் இருக்குது. மாருதி என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் இந்த யூஐயே வேறு. மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம மாருதியில் பார்க்காத மாதிரியே வந்து யூஐ இருக்கும். நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸ்பீடும் இருக்குது. டே டைம் விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. லோவர் வேரியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பழைய அதே யூஐ தான் நம்ம பார்க்க முடியும். இன்ஃபினிட்டி ப்ரீமியம் சவுண்ட் இருக்குது. 8 ஸ்பீக்கர் சிஸ்டமில் இருக்கும். டோல்பி அட்மோஸ் இருக்குது. 8 சேனல் ஆம்பிளிஃபயர், 5.1 சரவுண்ட் இருக்குது. இதில் என்ன பாயிண்ட்னா, நம்ம வந்து அந்த கானா ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அந்த ஒரிஜினல் குவாலிட்டி எடுக்க முடியும்னு இங்கே சொன்னாங்க. அது நீங்கள் வந்து பையிங் டைமில் அது அவங்கக்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. கனெக்டிவிட்டியில் பார்த்தோன்னா 60+ ஆப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஜென் சுசுகி கனெக்டிவிட்டியில் ஒரு 35+ ஆப்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப், ஆப்பிள் கார்ப்ளே இருக்கும், நேவிகேஷன் ஆப் இருக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் வந்து இந்த ரூட் கைடன்ஸ்னு சொல்லி நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் கூட பார்க்க முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு 10.25 ஒரு டிஜிட்டலில் இதில் இருக்குது. டிஜிட்டலில் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு நிறைய டேட்டாஸ் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்கும். ஹைப்ரிட்டில் வந்து இங்கே சார்ஜிங், எக்கோ பவர் இருக்கும். நடுவில் வந்து நம்மளுடைய ஸ்பீடோமீட்டர்னு எல்லா டேட்டாவும் இருக்கும். 4.2 இன்ச்சில் நீங்கள் பாருங்கள், ரெகுலர் ஸ்மாலர் வேரியன்ஸில் சின்னதான ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு அப்கிரேடு தான். ஐ மீன் வந்து சுசுக்கியோடைய இதில் ஒரு அப்கிரேடு தான். கூட நீங்கள் பாருங்கள் 360யோட கேமரா நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து சுத்துது.
360 உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஹான்சன் அந்த பக்கம் நிற்கிறாரு. ஹான்சனோட கால் தான் இங்கே தெரிகிறது. சுற்றி நமக்கு விசிபிலிட்டி நல்லா இருக்கும். இப்போ ரிவர்ஸ் கியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது. இதா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 360 அடாப்டிவாகவும் நமக்கு தெரியும், இந்த ஆங்கிள்லையும் தெரியும். இன்டீரியர் கலர்ஸில் ஒரு சின்ன சேஞ்ச் வரும்போது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் பிளாக் இன்டீரியர்ஸ் பார்த்தோம், இங்கே வந்து ஐவரி அண்ட் பிளாக் காம்பினேஷனில் இருக்குது. இந்த காருக்குள்ளே நீங்கள் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஏரை ஃபீல், ஒரு ஸ்பேஷியஸ் ஃபீல் இருக்குது. பேசிக்கலி ரெண்டுமே ஒரே டைமென்ஷன்ஸில் இருந்தாலும் நம்ம பார்க்குற அந்த ஆங்கிள் மாறுது பாருங்கள். இந்த ரேஷ்பேட் ஐவரி கலர் ஒரு அடிஷ்னல் ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. சீட்ஸை பாருங்களேன், கொஞ்சம் கூட பெருசாக கிடையாது. ஆக்சுவலி அதில் இருக்கிற அதே ஸ்பேஸ் தான், அது கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது. மெயினாக அந்த டோர் பேட்ஸ் எல்லாம் பாருங்கள், அதுலேயும் ஒரு பிரைட்டப்பான ஒரு இது இருக்குது. அதாவது அந்த காம்பினேஷனில் மேட்ச் ஆகுது. இங்கே மேலே உள்ள கலர் ப்ளஸ் இந்த கலர்ன்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த இருட்டான ஃபீல் இல்லை. நிறைய பேருக்கு இந்த கிளஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த கலர்ஸ் பிடிக்கும். அது ஹைப்ரிட்டில் வேறு சாய்ஸ் இல்லை, ஆனால் ரெகுலர் பெட்ரோல் இது இருக்குது. மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரியரில் சேஞ்ச் இருக்கும். நம்ம ரியர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐவரி கலர் கண்டிப்பாக அதை எலிவேட் பண்ணியிருக்கு. நமக்கு தை சப்போர்ட்டெல்லாம் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஆனால் அதே தான் நீங்கள் வந்து கலர் பேசிக்கில் இன்டீரியர் பார்க்குறவங்க இதை ரெண்டையும் பேக் டு பேக் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பிளாக்கை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்காக தான் ரெண்டையும் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லியிருக்கோம். பேக் சீட் பார்க்கலாம். டோர்ஸ் வந்து ஒரு 85 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுது. நான் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் பாருங்கள். இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து சேஃப்டின்னு பேசுவோம், ஆனால் வந்து இதை யூஸ் பண்ணுறதில்ல. எல்லா கார்ஸ்லையும் இது இருக்கும். கொஞ்சம் சுறுசுறுப்பான கிட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பின்னாடி நம்ம எல்டர்லி பேரண்ட்ஸ் கூட உட்கார வச்சுருக்கோம், இல்லை வந்து நம்ம கேஷுவலாக அவங்கள உட்கார வச்சுருக்கோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை லாக் மோட்லேயே வைக்கணும். சில இதில் பார்த்தீங்கன்னா கீ வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அவங்க ரன்னிங்கில் வந்து ஓப்பன் பண்ணால் கூட ஓப்பன் ஆகாது. அதை நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. அது நம்மளோட சேஃப்டியை வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். 210 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நம்ம வந்து அப்படி ஈஸியாக தான் உள்ளே வரலாம். ஸ்லைட்லி வந்து ஹெட்டை மைண்ட் பண்ணணும். ஒரு சேஞ்ச் என்னன்னா, சுசுகி ப்ராடக்ட்ஸ்லேயே நம்ம அந்த டட்டை லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது நீங்கள் அந்த டோரில் வந்து நல்ல வெயிட் தெரியுது, டிரைவர் சைடில் இதுலேயும் தெரியுது. இது என்னென்னா உங்களுக்கு பாருங்களேன், அப்ரைட்டான நீங்கள் உட்கார்றதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. தை சப்போர்ட் ஓகே தான், ரொம்ப சர்ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகேயான தை சப்போர்ட் இருக்குது. ஃப்ளாட்டான ஒரு பெஞ்ச் சீட் ஆப்ஷன் தான் இருக்குது. ஆம்ப்ரஸ் பார்த்தீங்கன்னா 2 சின்ன பாட்டில் ஹோல்டர்ஸோட வருது. ஹைட்டும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த 3வது பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏசி வென்ஸ் லைட்டாக வெளியே ப்ரொஜெக்டாக இருக்குது. ஏன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இதை வந்து இதோடய விடலாம், அதை வந்து அதோட என்ஜினியரிங் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஆம்ப்ரஸ்ட் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய இன்னைக்கு கேபிள் ஷிஃப்டர்ஸ் தான், மெக்கானிக்கல் லிங்கேஜ் எல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதை வந்து இதுக்குள்ளே வச்சுட்டாங்கன்னா முட்டு தட்டாமல் இருக்க முடியும். சி டைப் சார்ஜர்ஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவை. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல் வீல் டிரைவ் இருக்கக்கூடிய மாடல் இருக்குது இல்லையா, 2 வீல் டிரைவ் ரெகுலராக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஆல் கிரிப் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகணும்னா அந்த டிரான்ஸ்மிஷனுக்கான அந்த ஒரு பாயிண்ட் இங்கே போகும், அந்த டிஃபரன்ஷியல் சிஸ்டத்துக்கு போகும். அதுதான் இதில் இருக்குது. நம்ம அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் முன்னாடி கிராண்ட் விட்டாரா பேஸ் பண்ணி பண்ணியிருப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுலாம் பேசியிருப்போம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பாருங்கள். லெக் ரூம் ஓகே தான். இந்த கால் இதுக்குள்ளேயும் போட்டு உட்கார முடியும். ஹெட் ரூம் கொஞ்சம் டைட்டு தான். என்னுடைய ஹைட்டுக்கு இது இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் ஆன்சனோட ஹைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் டைட்டாக இருக்கும். ஆனால் டே டைமில் டிஎல்ஓஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம டிரைவிங்கில் அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரீமியம்னஸ் இதில் எல்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த எல்போ வைக்கிற இடத்துலையும் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் குஷன் இருக்குது. மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் இதெல்லாம் சுசுகி, டிப்பிக்கல் சுசுகி தான். நீங்கள் வந்து ஸ்விஃப்டில் இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் பார்க்குறது தான். இதெல்லாம் மேபி கொஞ்சம் மாற்றிருக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான ரீடிங் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. எக்ரஸ் பார்ப்போம். ஈஸியாக வெளியே வரலாம். நம்ம என்ஜின் ரூம் பார்ப்போம். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது இதை கண்டிப்பாக லிஃப்ட் பண்ணி பாருங்கள். ரெகுலரான மாருதிஸில் பார்க்காத அளவுக்கு இதில் வெயிட் இருக்குது. இந்த வெயிட்னால மட்டும் சேஃப்டின்னு உள்ள பாயிண்ட் இல்லை, ஓவராலாக ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இப்போ இருக்கிறது ஹைப்ரிட் சிஸ்டம். இது நமக்கு தெரியும், சுசுக்கியோடது கிடையாது, டொயோட்டாவோடைய அந்த 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் என்ஜின். பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 92 PS பவரும் 122 Nm டார்க் இது ப்ரொடியூஸ் பண்ணும். ஹைப்ரிட் சிஸ்டமுக்காக அவங்க வந்து 177 வாட்டில் ஒரு பேட்டரி பேக் பின்னாடி வச்சிருப்பாங்க, லித்தியம் அயனில் இருக்கும். கூட பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஏசி சிங்க்ரனஸ் மோட்டார் இருக்கும். அது ஒரு 80 PS பவரும் 140
21 நியூட்டன் டார்க் அது பேசிக்கலி ப்ரொடியூஸ் பண்ண கம்பைண்டாக சேர்ந்து ஹைப்ரிட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இவி மோடில் இருக்குது. வெறும் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் பூஸ்டிங்கான வேக்யூம் பம்ப் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ட் ட்ரிவன் ஏசி இருக்காது. நிறைய இடத்துல நம்ம பேசிட்டு எலக்ட்ரிக் ஏசி இருக்கும். இப்போது ஆன்சர் லைட்டாக போய் அது ஒரு ஆக்சிலேட்டர் கூட இதில் ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஆக்சலரேட் பண்ணோன்னா என்ஜின் ஆன் ஆச்சுது, திருப்பி ஒர்க் அவுட் கொடு சரிங்களா. ஏன்னா பேட்டரியில் வந்து சார்ஜ் இருக்குது, அதனால் அது இவி மோடில் ஓடும். நம்ம ஆக்சலரேட் பண்ணும்போது என்ஜினும் கம்பைன்ட் அவுட்புட் கொடுக்கும். இதுக்காக கஸ்டமர்ஸுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக வந்து இவங்க அரினாக்குள்ளே ஒரு இது வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை சும்மா இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம பாட்காஸ்ட்டில் அதை டீட்டெயிலாக பேசலாம். நம்ம இப்போ இதை ட்ரைவ் பண்ணோம். நம்ம இந்த விக்டாரிஸ் வந்து ட்ரைவ் பண்ணுவோம். நம்ம கூட இருக்கிறது ஹைப்ரிட் மாடல். இதான் அதோடைய கீ ஃபாப். என்னென்ன பாருங்களேன், டிப்பிக்கல் சுசுக்கியோட கீ ஃபாபில் பூட் ரிலீஸுக்கு மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இதை வந்து டேப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எலக்ட்ரிக் பூட் ரிலீஸுக்கான ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த கீ ஃபாபையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே ஓப்பன் ஆகுது, இவி மோடில் இருக்குது. நம்ம ஏசி வந்து ஒர்க் ஆகிக்கிடும். எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல், பேனராமிக் இருக்கிற மாடல்ஸில் வந்து கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் போடுங்க. அதான் ஒரு எமர்ஜென்சியில் நம்மளை வந்து கீப் பண்ணி வைக்கும். இந்த சன்ரூஃப்ஸில் குழந்தைகளை நிப்பாட்டுறதெல்லாம் பண்ணாதீங்க, சேஃப்டிக்கு பெரிய பிரச்சனை. ஏதாவது எங்கேயாவது நீங்கள் வெளிப்புறத்தில் ஒதுக்குப்புறமான இடத்துல ஸ்டாட்டிக்காக நிற்கும் போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க, இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம் ஃப்ளாஷ் பண்ணாதீங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மோட்டோஃபேம் டிரைவிங்கில் வந்து நம்ம ஹைப்ரிட் பற்றின இந்த ஸ்டோரியெல்லாம் திருப்பி நான் பேச விரும்பலை. ஏன்னா நம்ம ஹை ரைடரில் ஆகட்டும், ஈவன் வந்து இந்த கிராண்ட் விட்டாராவுடைய ஹைப்ரிட் என்ன ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும்னு சொல்லக்கூடியது, நம்ம எக்கோஸ்போர்ட்டோட கம்பேரிசன் ஒரு வீடியோ ஆகட்டும், வெரி ரீசன்ட்லி வந்து ஹை ரைடர் பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தேன். அதனால் நான் அந்த ஃபோக்கஸ்லேயே இல்லை. இந்த ப்ராடக்டில் கொஞ்சம் டிரைவிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணோம். ப்ரைமரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலரான சுசுக்கிஸ், அதாவது நம்ம வந்து மாருதியும் சுசுக்கியும் பிரித்து பேசணும்னா சுசுக்கிஸில் ஒரு குளோபல் டச் இருக்கும். அதான் இதில் குளோபல் சி பிளாட்ஃபார்ம் இருக்குது. இந்த குளோபல் சி பிளாட்ஃபார்மோட ஸ்டோரியில் எஸ்கிராஸை நான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இக்னிஸும் ஒரு குளோபல் ப்ராடக்டாக இருக்கிறதுனால ஹார்டெக்டோட இதில் ஸ்லைட்டான ஒரு இது இருக்கும். ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்டை நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் இந்தியாவுக்காக மேக் பண்ணப்பட்ட ரெகுலர் மாருதிஸை வரைக்கும் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 3 ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நீங்கள் வேகனார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற வேகனார் வேறு, ஸ்ரீலங்காவில் இருக்கிற வேகனார் தான் ஜப்பானில் இருக்கிறது, ஜாப்பனீஸ் மாடல். இந்தியாவில் வேகனார் வந்து இந்தியன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு இதில் பண்ணியிருப்பாங்க, 2 வேறு வேறு. அதே மாதிரி இந்த இந்தியன் மார்க்கெட்டுக்கானதில் ஒரு வெயிட் கம்மியாக இருக்கும், அந்த ஒரு குளோபல் ஃபீல் இருக்காது. எஸ்கிராஸை நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் மிஸ் பண்ணுறது அந்த பாயிண்ட்டில் தான். இந்த காரில் நான் என்ன சொல்ல வரேன், இது உங்களுக்கு குழப்பலாம், ஒருக்கா கூட மேபி கேளுங்க. இந்த காரில் அந்த குளோபல் சுசுக்கியோடைய ஒரு டச் வந்து இதில் இருக்குது. அது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு லைட் வெயிட்டாக நமக்கு ஃபீல் ஆகலை. அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ஜெர்மன் மாதிரியோ இல்லை நம்ம டாட்டா மஹிந்திரா மாதிரியெல்லாம் ஒரு ஹெவி வெயிட்டாகவும் ஃபீல் ஆகாமல் ஒரு வெயிட் இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இந்த சேசிஸில் இருக்குது. அது நீங்கள் லிட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த சேசிஸோடைய ஒரு ஆப்டிமைசேஷன் இல்லை அதோடைய என்ஜினியரிங்கில் வந்து நல்லாவே தெரியுது. கூட இந்த ஸ்டியரிங்கை நீங்கள் பாருங்களேன், இந்த ரீசென்ட்ரிங் வந்து டிப்பிக்கல் மாருதிஸில் இருக்காது, இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸ்டியரிங்கில் ஒரு வெயிட் இருக்குது. ஸ்லோ ஸ்பீட்ஸில் இருந்து அது கொஞ்சம் ஆட் ஆகுறது ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. கூட அந்த கம்போஷர் இருக்குது பாருங்கள், அந்த கேபின்லையும் ஈவன் அந்த என்விஹெச்லையும் அதை புட்டுகதர் பண்ணி இருக்கிறதுல கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை தான் மாருதி வந்து அந்த சி செக்மெண்ட்டில் கம்பீட் பண்ணுறதுக்கான ஒரு புது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட கிராண்ட் விட்டாரா இருக்குது, நல்ல யூனிட்ஸில் வித்துட்டு இருக்குது, நெக்ஸாவில் இருக்குது. சி செக்மெண்ட்டோடைய மெயின் செல்லரே கிரெட்டாவை கம்பீட் பண்ணுறது ஈஸி இல்லைன்னு தெரிஞ்சோம் ஓரளவுக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நீங்கள் வந்து முதல்ல உட்காரும் போதே நமக்கு தெரியக்கூடிய ஒரு ஃபீலிங். நல்ல ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, பானட் விசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் ஏன் எஸ்கிராஸ் வந்து அண்டர் ரேட்டட்னு சொல்லுவோன்னா, எஸ்கிராஸ் இருந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவர் வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கான எல்லா
கேரக்டரிஸ்டிக்ஸ் அதில் இருந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தது, செடான் லைக் கம்ஃபர்ட் இருந்தது, ஒரு நியூட்ரலான சீட்டிங் பொசிஷன் இருந்தது, நல்ல வெயிட் இருந்தது, ஸ்டியரிங் நல்லா இருந்தது. ஆனால் இங்கே என்னென்னா இந்த நான் சொன்ன இதெல்லாம் இதில் இருக்குது. ஆனால் ஸ்டியரிங் எஸ்கிராஸோட ஸ்டியரிங் ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்தது. இதை கொஞ்சம் கூட டியூன் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பாருங்கள். இப்போ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம லிமிட்டடான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மாடலில் இருக்குது. ஏன்னா நீங்கள் இவங்கக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா K15C பாருங்கள், 104 PS பவரும் 138 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணோம். நமக்கு நல்லா தெரிஞ்ச இன்ஜின். ஸ்மார்ட் ஹைப்ரிடோட ஒரு ஸ்லைட் புஷ் இருக்கும், டார்க் கன்வெர்ட்டர் கூட ஆட்டோமேட்டிக்கில் இருக்கும், மேனுவலில் இருக்கும். அது வந்து ஒரு லீனியரான இன்ஜின், அது ஸ்லக்கிஷும் கிடையாது, பவர்ஃபுல்லும் கிடையாது. அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜஸ்ட் அடிக்குவேட், அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதே இதை நம்ம வந்து சிஎன்ஜிக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஒரு 92 PS பவரும் 122 Nm டார்க்கு தான் அது ப்ரொடியூஸ் பண்ணோம். அதுவும் அந்த சிஎன்ஜியோடைய கண்டிஷனில் லெவலாக தான் இருக்கும். சிஎன்ஜியை நம்ம பேசும்போது கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஎன்ஜியாக நம்ம அதை சொல்லணும். இந்த ஹைப்ரிட் பற்றினதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வந்து நீங்கள் கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த இசிவிடியோடைய அவுட்புட் கொஞ்சம் கூட பெட்டராக கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸும் ஃபியூல் எக்கனாமி வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஹைப்ரிட்டை தான் பார்த்து போகணும். மற்ற ரெண்டுமே முழுக்க ஃபியூல் எக்கனாமியாக ரிலையபிலிட்டிக்கானது. அது நம்ம நிறைய இடத்துல அதை பதிவு பண்ணியிருக்கோம், நம்மளோட ரிவ்யூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஹைப்ரிட் பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். சப்போஸ் நியூஜென் கார் பையர்ஸ் புதுசாக சேனல் பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவி மோடில் ஸ்டார்ட் ஆகும். நம்ம பேட்டரியில் சார்ஜ் இருக்கும் பட்சத்தில் இவிலே ஓடிட்டு இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டும்போது இவியில் ஓடும். கொஞ்சம் தாண்டி இவியில் அந்த பேட்டரியோட சார்ஜ் குறையும் போது என்ஜின் ஜென்ரேட்டர் மோடுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்சலரேட் பண்ணோன்னா என்ஜின் மோடுக்கு ஒர்க் ஆகும். என்ஜினும் மோட்டரும் சேர்ந்து ஹைப்ரிட்டாக ஒர்க் ஆகும். ஆவரேஜாக எங்களோட டெஸ்ட் கண்டிஷனில் 23 கிட்ட ஃபியூல் எக்கனாமி கொடுத்துருக்கு. மிக்சட் ரோட் கண்டிஷனில் நீங்கள் முழுக்க சிட்டியில் ஓட்டுறீங்கன்னா 25 வரைக்கும் எடுக்க முடியும். இது ஒரு வெர்சட்டலான பவர் ட்ரெயின். அந்த K15C வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கண்டென்ட் பண்ணுவோம். நம்ம ஊரில் டீலர்கிட்ட வரும்போது நம்ம பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிரைவபிலிட்டி பேசிக்காக நான் சொல்கிறேன், லீனியராக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சிஎன்ஜி இந்த தடவை பூட் ஸ்பேஸ் பற்றி கவலைப்பட வேண்டாம். டீசல்ஸ் இல்லாத குறைய இது பண்ணுறவங்க, மேனுவல் பார்க்குறவங்க சிஎன்ஜி கண்டிப்பாக போகலாம். சிஎன்ஜியில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஹைப்ரிட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான், அதில் மேனுவல் இல்லை. K15Cயில் மேனுவலும் உண்டு, ஆட்டோமேட்டிக்கும் உண்டு. இப்போ இந்த சஸ்பென்ஷன் பற்றி கூட நான் பேசணும். இது காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டட்னஸில் சஸ்பென்ஷனுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. கொஞ்சம் நேரமாக இதை ஓட்டிகிட்டு இருக்கோம், ஸ்பீட்ஸ் கண்டிப்பாக தெரியல. இப்போ நான் வந்து 120 கிட்ட வந்திருப்பேன் பாருங்கள், 120 கிட்ட வந்துட்டேன். பீப் சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? வெஹிக்கிள் நல்ல பிளான்டடாக இருக்குது, ஸ்டியரிங்கில் நல்ல வெயிட் இருக்குது. நான் பேக்கில் பிளான்டடாக ஃபீல் ஆகுதா? ஓரளவுக்கு அப்படி ஃப்ளாட்டாக தானே இருக்குது. அண்டுலேஷன் மட்டும் வருது, ஆனால் அந்த ஒரு பவுன்ஸ் மாதிரி இல்லை, பவுன்ஸ் எல்லாம் கிடையாது, கண்ட்ரோல்டாக இருக்குது. வெஹிக்கிளில் நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. இந்த சஸ்பென்ஷனோட ஒரு பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிக்காக தான் டியூன் பண்ணி இருக்கிறதா எனக்கு தெரியுது. ஸ்டிஃப்னஸ் இல்லை ஹேண்ட்லிங் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. அக்ரிடாடானே ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஹை ரைடரும் கிராண்ட் விட்டாராவும் இதோடைய கசின்ஸ் தானே, அவங்களும் அந்த டியூனிங்கும் வந்து கம்ஃபர்ட் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கம்போஷர் அதில் இல்லை. அதாவது நீங்கள் ஒரு கார்னர் பண்ணும்போதாகட்டும், இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த வெஹிக்கிளுக்கு கேப்புக்குள்ளே வந்து கொஞ்சம் கூட எஃபர்ட்லெஸ்ஸி நம்மளால் போக முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணியெல்லாம் கட் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் கூட ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இது கம்போஷன் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்படி ஓட்டி பார்க்கக்கூடாது, நான் அந்த எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பீட்ஸ் குறைச்சி ஓட்டணும்னு சொல்லி இந்த லேனுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது இப்போ இவி மோட். ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன், டீசலரேட் ஆகும்போது அது இவி மோடுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்லைட்டான ஆக்சிலேட் கொடுத்தேன், அது ஹைப்ரிட் மோடுக்குள்ளே போயிடுச்சு. அப்படி வந்து சுவிட்ச் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். சுவிட்ச் ஆகிறது எதுவுமே நம்மளை டிஸ்டர்பே பண்ணாது. ஒரு நியூ ஜென்ரேஷன் பையர்ஸ் கண்டிப்பாக இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இருக்குது, புட்டுகதர் பண்ணியிருக்கிற விதம் நல்லா இருக்குது. ஒரு டிப்பிக்கல் மாருதி மாதிரி இல்லை, ரேட்லிங்கோ எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணியிருக்காங்க. இப்போ டிரைவர் சைடு சீட் பார்த்தீங்கன்னா 8-way பவர்டு இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. வெண்டிலேட்டடும் இருக்குது. நான் வெண்டிலேட்டட் செகண்ட் ஸ்பீடில் போட்டிருக்கிறேன், அதை நமக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஏசியும் ஃப்ரண்டில் கூலிங் ஓகே தான், பேக்கில் நம்ம பேசலாம்.
இப்போ நீங்கள் ஹைப்ரிட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது நம்மளுடைய ரெகுலர் டிரைவிங்க்கும், அதாவது நம்ம ஒரு டீசல்லேருந்து அப்கிரேட் ஆகும்போது கண்டிப்பாக அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அதுக்காகவே டெடிகேட்டடுக்கு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் நடக்கும். உள்ள நம்மளுடைய ஆக்சலரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சுவிட்சிங் நடக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ்ன்னு நம்ம கேட்குறது வந்து அந்த பிரேக் பூஸ்டருடைய அந்த வேக்யூம் பம்போட நாய்ஸ் கேட்கும். ஏசியோடைய ஒர்க்கிங் வந்து அந்த பெல்ட் ட்ரிவன் கிடையாது, இதோடைய ஒரு இது இருக்கும். ஆனால் நீங்கள் லீனியராக ஓட்டி பழகிட்டீங்கன்னா அது ஒரு ரெகுலர் ஐஸ் என்ஜினுடைய ஸ்டைலில் தான் இருக்கும். 3 சிலிண்டரோட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உள்ளே வராது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரை பார்த்தீங்கன்னா என்ஜின் ட்ராக் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாடலில் அது பெருசாக நம்ம ஒர்க் பண்ணி காட்ட முடியாது. பொதுவாக வந்து என்ஜின் பிரேக் பண்ணி ஓட்டுற பீப்புளுக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணோம், சடனாக பிரேக் பண்ணிக்கிட்டு வெஹிக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக கியரை நம்ம டவுன் பண்ணி டீசலரேட் பண்ண ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துரும். அந்த நேரம் என்ஜினுக்கு உள்ளே போகிற ட்ராட்டில் வழி போகிற ஏர் கட் ஆகும். அதில் ஒரு பிரேக்கிங் வந்து என்ஜின் மூலமாக ஃபீல் ஆகும். இந்த என்ஜின் பிரேக்கிங் வரும்போது என்ன ஆகும்னா சில வீல்ஸ் வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ட்ராக் கிரியேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ட்ராக் கண்ட்ரோல், அதாவது அந்த ஸ்லிப் ஆகாமல் அந்த ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமும் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் கம்பைண்டாக வந்து அந்த வீலை வந்து ஸ்பின் பண்ணிவிடும். ஏபிஎஸ் ஒர்க் ஆகிற ஒரு கான்செப்ட் மாதிரியே தான் இதுவும் ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த சேஃப்டி ஃபியூச்சரில். அது நம்ம வந்து மேனுவல் ஓட்டும் போது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். அதோட ஃபங்க்ஷன் இது தான். இந்த காம்பினேஷன் ஆஃப் சென்சார்ஸ் இதுலேயும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. ஏபிஎஸ் ஆகட்டும், இபிடி ஆகட்டும், அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்குது. கூட இதில் வந்து பிரேக் மோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பி மோடு இருக்கும். அது லிட்ரலி என்னென்னா ரீஜென்ரேஷனுக்கான ஒரு சப்போர்ட். நீங்கள் டவுன் ஹில் இறங்குறீங்கன்னா அதை போட்டிங்கன்னா அது ஒரு ஹில் டிசைன் கண்ட்ரோல் மாதிரி ஒர்க் பண்ணும். பேட்டரியை சார்ஜ் பண்ணி அதுவாக கம்பைன் பண்ணி அவுட்புட் கொடுத்துட்ருக்கோம். நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. இனி நம்ம வந்து செகண்ட் ரோ உட்காந்து பார்ப்போம். செகண்ட் ரோ தான் இங்கே நம்ம இன்றைக்கி டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு பெரிய ப்ராசஸில் இருக்கிறது நம்ம பார்ப்போம். நான் ரியர் வந்து ஃப்ரண்டில் உட்காந்து ஒரு பாயிண்ட் பேசணும் பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட ரைடு வந்து பெட்டராக இருக்குது. அந்த கம்போஷர் இருக்கிறது ரியர்லையும் எவிடெண்ட்டாக தெரியுது. ரியரில் வந்து சாஃப்ட்னஸ் இருக்குது, ஆனால் கூட அந்த கம்போஷர் தெரியுது. நீங்கள் இந்த லேன் சேஞ்ச் பண்ணும்போதாகட்டும், பொதுவாக நீங்கள் மாருதி கார்ஸில் வந்து ஆக்சிலரேட்டர் கொடுத்து லிஃப்ட் பண்ணும்போது அந்த ஒரு லிஃப்ட் நமக்கு தெரியும். இதில் அந்த லிஃப்ட் எல்லாம் கண்டெய்ன்டாக இருக்குது. இதில் இவ்வளோ டார்க் ப்ரொடியூஸ் பண்ணியும் அந்த லிஃப்ட் தெரியலைன்னா K15Cல பெருசாக தெரியாது. ரொம்ப லீனியராக தான் அதை ஓட்டுறது மாதிரி இருக்கும். நம்ம அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். சஸ்பென்ஷன் கண்டிப்பாக எல்டர்லி பீப்புளுக்கு பிடிக்கும். அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ரோடோட அண்டுலேஷன்ஸ் எல்லாம் அது நல்லா வாங்குது. இன்னும் நம்ம சிட்டிக்குள்ளே பேட் பேட்ச்லேயும் ஒரு போய் பார்க்கலாம். கூட ஸ்பீட்ஸ் வந்து பெருசாக தெரியலை. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. முன்னாடி இருந்ததுக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க அது தெரியுது. NVHS பேக்கேஜ் நல்லா இருக்குது பாருங்கள். ஏன் NVHS பேக்கேஜ் நம்ம பேசணும்னா, இந்த ஜென்சி பீப்புள்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா, நியூ ஜென்ரேஷன் பையர்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற காம்படிஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு மெயின் க்ரைட்டீரியா. அது இம்ப்ரூவ் ஆகிருக்குது. பேக்கிங் நல்லா இருக்குது. டயர் நாய்ஸ் பெருசாக கேட்கல. ரோட் நாய்ஸ், வின் நாய்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அப்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் சம்படி மாருதியில் இருந்து இதை பார்க்குறீங்கன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே பாயிண்ட் என்னன்னா, எல்லாருக்குமே வந்து சன்ரூஃப் தேவையில்லை. இப்போ நீங்கள் இதே ZXi ஆப்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் வாங்குறவங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேவைப்படும், ஆனால் இது தேவைப்படாது. அதுக்கு நீங்கள் ஒரு சாய்ஸ் வைங்களேன், அது கண்டிப்பாக தரணும். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லாத ஒரு விஷயம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அதை பீப்புள் மேலே திணிக்கக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. கூட ஏசி நல்ல கூலிங், ரியர்லையும் நல்ல கூலிங் இருக்குது. நான் பிரேக்கிங் பற்றி டிரைவிங்கில் பேச மிஸ் பண்ணிட்டேன். இப்போ டேனி எனக்கு ஞாபகப்படுத்தின போது தான் ஞாபகம் வந்தது. இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தாலே ஒரு டீசலரேஷன் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கூட ஃபஸ்ட்டு பெடலிங்கில் ரீஜென்ரேஷனுடைய ஒரு இதுவும் இருக்கிறதுனால, இப்போ பாருங்கள் ஒரு சடன் பிரேக்கிங் இருக்குது. நாய் குறுக்கால வந்து நோஸ் டைவ் இருக்குது லைட், ஆனால் கூட பிரேக்கிங்கில் ஒரு நல்ல டியூனிங் இருக்குது. நம்ம K15C எப்படி இருக்குன்னு அப்புறம் என்னையை ஓட்டும் போது பார்க்கலாம். ஆனால் ஓவரால் சாட்டிஸ்ஃபைட். ரியர் வந்து காட் இட் ஆளான்னு கேட்டால் காட் இட் ஆள் இல்லை, ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு. இன்னொரு விஷயம் கூட ஹைலைட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விண்ட்ஷீல்டு வாஷர் இருக்கு இல்லையா, அது வந்து சுசுகி பொதுவாக வந்து அவங்க
பானட்டுக்கு மேலே தான் வச்சுருப்பாங்க. இது நீட்டாக டக்கின் பண்ணி உள்ளே அந்த கவுலுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது நீட்டாக ஹைட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. கூட வந்து நான் அந்த ரியர் சீட்டில் பேசும்போது பிட்டர்பேட்டர் ரோட்டில் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் பேசினோம். மதுரையில் நாங்கள் சிட்டி ப்ளஸ் இங்கே ஓட்டும்போது எங்களுக்கு அந்த பிட்டர்பேட்டர் கரெக்டாக கிடைக்கல. K15C டிரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஊரில் அதுக்குன்னே எங்களுக்கு கொஞ்சம் ரோட்ஸ் இருக்குது, அதில் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். இப்போது விக்டாரிஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்சின்னு சொல்கிறாங்க. லிட்ரலி வந்து நியூ ஜென்ரேஷன் யார் வேணாலும் ஆகலாம். நீங்கள் வந்து பேசிக்காக இந்த காரோடைய ஃபவுண்டேஷன் மாடலில் என்னென்ன பேசிக்காக இருக்கும், நல்ல என்ஜின்ஸ், நல்ல ரிலையபிலிட்டி, நல்ல ஃபியூல் எக்கனாமி இருந்த இடத்துல இதை ஒரு ஸ்டெப் எலிவேட் பண்ணி கொஞ்சம் கூட மாடான அப் மார்க்கெட்டாக ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொரியன்ஸுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே என்ன டெசிஷன் மேக்கிங்கில் ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் ஃபிசிக்கலி இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் டிப்பிக்கல் மாருதியை இதை பார்க்காதீங்க நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். ஒரு பிராண்டோட அட்வொகேட்டாக நான் பேசலை. ஐ மீன் லாஜிக்கலி நம்ம ஏன்னா அப்கிரேடு இருக்குது, ஸ்டியரிங்கில் இருக்குது, பிரேக்கிங்கில் இருக்குது, கம்போஷரில். அது நீங்கள் ஃபீல் பண்ணாதான் அது உங்களுக்கு இதாகும். யார் வாங்கக்கூடாதுன்னு பார்க்குறீங்கன்னா டிப்பிக்கல் அந்த கொரியன் டச் அண்ட் ஃபீல், அந்த கனெக்டட் ஸ்க்ரீன்ஸ், அந்த ஒரு மெட்டீரியல் குவாலிட்டி அது பார்க்குறவங்க கண்டிப்பாக வாங்கக்கூடாது. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ஹைப்ரிட்ஸ் இருக்குது, ஆனால் கூட சுசுக்கி அவங்களுடைய DDS 225 வந்து இந்த கார்லலாம் இருந்திருந்தால் அது வேறு லெவலில் இருந்திருக்கு. மேபி அவங்க வந்து அந்த ஓவர் ஹெட் அந்த சிஸ்டம் எல்லாம் ரீஎன்ஜினியரிங் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட்டுக்கு நல்ல கம்போஷனில் இருக்கும். கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க ஓவரால் இதுன்னு சொல்லக்கூடியதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருப்பியும் ஆசிர் மாருதி ப்ளஸ் அவங்களுடைய எல்லா டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை ஃப்ரம் மோட்டோவேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.